இந்த கோவில் அப்படியே அழிஞ்சு போயிடுமோ அல்லது ரொம்ப சிதிலம் அடைஞ்சு என்ன செய்கிறது, எப்படி இதை மீட்க போகிறோம்னே தெரியாமல் இருந்தது. ஒரு தடவை திருப்பணி ஆரம்பித்து அதை செய்ய முடியல. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து பகவான்கிட்ட வேண்டிட்டோம். வேண்டத்தக்கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினே என்று சொல்லுது இல்லையா, வேண்டிகிட்டே இருந்தோம். அது இப்போ எல்லாருக்கும் நல்ல காலம் வந்திருக்கு. 4 கோவில் கும்பாபிஷேகம் ஆகுது. அருணாச்சலேஸ்வரர், விஸ்வநாதர், பொன்னியம்மன், ஐயனார் ஆகிய 4 கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெள்ளிக்கிழமை துவங்கப்பட்டு நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை என்று 4 கால யாகசாலை பூஜையோடு மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. புள்ளினால் வருடம் கோடி புதுமண்ணால் 10 கோடி என்று சொன்ன முறையிலே இந்த அர்ப்பணிப்பு, அதாவது அர்ப்பணிப்புனா அந்த திருப்பணிக்கு அர்ப்பணிப்பு செய்த அன்பர்களுக்கெல்லாம் பகவான் பல கோடி புண்ணியங்களை கொடுப்பார். புண்ணியம் மட்டுமல்ல, செல்வத்தையும் கொடுப்பார். செல்வமே சிவபெருமானே என்று சொன்னார். இந்த சிவபெருமானேங்கிறதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் பெருமான் செல்வமே அப்படிங்கிறத பதத்தை போட்டு பாடியிருக்கார் நம்ம திருவாசகத்தில். அது போன்று செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். அதுக்காக பரமேஸ்வரன் பேர். ஐஸ்வர்யம் அப்படின்னு அசைய முடியாத, அசைக்க முடியாத, அழிவில்லாத இப்படியெல்லாம் சொல்லலாம். அந்த ஐஸ்வர்யத்தை பகவான் நமக்கு கொடுப்பார். அது மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும். கிராமம் சுபிஷமாக இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். இது மாதிரி நம்ம நாட்டில் உள்ள கோவில்கள்லாம் புனருத்தாரணம் பண்ணி திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும். கோவில் நல்லா இருந்தால் குடி நல்லா இருக்கணும்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த முறையில் நாளை மறுதினம் கும்பாபிஷேகம் நடக்கிறது. எல்லாரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு திருவண்ணாமலைக்கு ஒப்பான ஸ்தலம் அபீத குஜாம்பால் அருணாச்சலேஸ்வரர் அந்த பெருமானுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.